பிரபல சினிமா இயக்குநரிடம் இணை இயக்குநராக பணியாற்றி வருபவர் நேற்றிரவு மைதானம் ஒன்றில் நடைபயிற்சி மேற்கொண்ட போது தனது 8 வயது மகனை கஞ்சா போதை இளைஞர்கள் சிலர் உடல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்த போது உரிய உதவி கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தேசிய விருது பெற்ற இணை இயக்குநராக இருக்கக்கூடிய முரளி மனோகர் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதில் குமாரநகர் காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் விளையாட்டு திடலுக்கு நடைபயிற்சிக்கு தனது 8 வயது மகனோடு சென்றதாகவும், அப்போது கஞ்சா கும்பல் ஒன்று தனது 8 வயது மகனை உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட சம்பவத்தை அதில் பதிவிட்டிருக்கிறார். அது குறித்து அவசர உதவிக்காக காவல்துறை தொடர்பு கொண்ட போது எந்தவித பலனும் கிடைக்காத நிலை ஏற்பட்டதாகவும் அதில் வருத்தத்தோடு பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்று இரவு 8:20 மணி அளவில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்ததாகவும், அப்போது சற்று 8 வயது மகனுக்கு கஞ்சா போதை இளைஞர்கள் சிலர் உடல் ரீதியான துன்புறுத்தல் அளித்ததாக சினிமா இணை இயக்குநர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை இணைப்பில் இருக்கும் செய்தியாளர் கதிரவன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். கதிரவன், விவரங்களை பதிவு பண்ணலாம். தேசிய விருது பெற்ற இணை இயக்குநர் ஒருவர் தனது எக்ஸ்தல பக்கத்துல ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக தனது 8 வயது மகனோடு நேற்று குமரநகர் காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் விளையாட்டு திடலுக்கு நடைபயிற்சி சென்றதாகவும், அப்போது 8 வயது மகனை கஞ்சா கும்பல் ஒன்று உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாகவும், அது குறித்து காவல்துறை அவசர எண்ணாக 100க்கு தொடர்பு கொண்ட போது எந்த விதமான பலனும் கிடைக்கவில்லை என்றும், மேலும் காவல் நிலையத்துக்கு தொடர்பு கொண்ட போதும் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதாகவும் அதில் வருத்தத்தோடு பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்று இரவு 8:20 மணிகளில் நடைபயிற்சிக்கு மேற்கொண்டதாகவும், அப்போது சற்று தொலைவில் இருந்த தனது 8 வயது மகனை சிலர் உடல் ரீதியாக துன்புறுத்துவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து ஓடி சென்று அவர்களை தடுத்து கேட்டதாகவும், அது விளையாட்டுத்தில் இருள் சூழ்ந்து காணப்பட்டதாகவும், அங்கு மின் விளக்குகளோ கண்காணிப்பு கேமராக்களோ திட்டமிட்டே பழுது பார்க்கப்படாமல் அணைக்கப்படுகிறது என்றும் குற்றச்சாட்டியிருக்கிறார். அடுத்த கணமே எங்களை சுற்றி 10 முதல் 12 கஞ்சா ஆசாமிகள் சூழ்ந்து கொண்டதாகவும், அவர்களின் வயது 15 முதல் 20க்குள் இருக்கலாம் என்றும், அச்சத்தில் உறைந்த எனது மகன் கஞ்சா கும்பல் சூழப்பட்ட நிலையிலும் பயந்து போன்ற மகனின் தோலை தொட்ட போது அவன் உடல் அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருந்ததாக வேதனையோடு அதில் பதிவித்திருக்கிறார். மேலும் அங்கிருந்து தப்பிக்க வேறு வழியின்றி அந்த கும்பலுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டபடியே தங்களை பாதுகாத்துக் கொள்ள இக்கட்டான உயிர்வாய் நிறைந்த சூழலிலும் காவல்துறையின் அவசர உதவி எண்ணான 100ஐ தொடர்பு கொண்ட முயன்ற போது ஒவ்வொரு முறையும் நீண்ட நேரம் காத்திருந்த பின் ஒரு சில ரிங்கிற்கு பிறகு தானாகவே இணைப்பு துண்டிக்கப்பட்டதாகவும் அதில் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள குமரநகர் காவல் நிலைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ள முயன்ற போதும் அந்த எண் உபயோகத்தில் இல்லை என்றே வந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். என்ன வேண்டுமென நடக்கலாம் என்ற உயிர் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் இறுதி வரை எங்களுக்கு காவல்துறையின் தொடர்பு கிடைக்கவில்லை என்றும், எவ்வித அசம்பாவிதமும் இன்றி நானும் என் மகனும் அங்கிருந்து மீண்டது பேரதிர்ஷ்டம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அது அடிப்படையில் காவல்துறை தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் காவல்துறை தரப்புல ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் காவல் கட்டுப்பாட்டு அறையில் 100 வேலை செய்வதாகவும், அவரிடம் அந்த இயக்குநரிடம் குற்றச்சாட்டு குறித்து இமெயில் மூலமாக புகார் பெற்று விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் சட்டம் ஒழுங்கு காவல்துறையும் எதுவுமே இல்லை என்ற கடுமையான ஆதங்கத்தை தவிர்ப்பியும் வெளிப்படுத்தி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டதில் தற்போது இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.